ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சப்சாகர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடேரியன் டிஷ் கடாய் பன்னீர். ஸோ வாங்க பார்த்துடலாம் அதுக்கான ப்ரிப்பரேஷன். ஸோ கடாய் பன்னீருக்கு கடாய் மசாலா நம்ம தனியாக ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான பொருள்: கொத்தமல்லி கொரியண்டர் சீட் 1 கப், 1 கப். சீரகம் cumin சீட் 1/2 கப். ஃபெனல் சீட் சோம்பு 1/2 கப். மிளகு பிளாக் பெப்பர் 1/4 கப், 1/4 கப். அது கூட வரமிளகாய் ரெட் சில்லி ஒரு 4, சின்னமன் பட்டை 1 இன்ச்சு, கிராம்பு லவ் ஒரு 3 பீஸு, ஏலக்காய் ஒரு 2. ஸோ கடாய் பன்னீருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பார்த்தா ஒரு 1/2 கப் சாப் ஆனியன், green pepper, red pepper, onion half size எல்லாமே ரைஸ் பண்ணினது. அது கூட ஒரு 2 டொமேட்டோ ஃபைன் சாப் பண்ணினது. கூட பன்னீர் கியூப்ஸ் இது வந்து ஒரு 1/4 கிலோ, ஒரு 250 கிராம். கடாய் பன்னீர் செய்கிறதுக்கு அதுக்கு தேவையான மசாலாவை அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து இதில் ஃப்ரை பண்ணிட்டு ஒரு கோர்ஸ் பவுடரை ரெடி பண்ணி போகிறோம். அது வந்து மசாலா கடாய் பன்னீரோட மசாலா எப்போதுமே ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, அது ஒரு கோர்ஸாக இருக்கணும். ஸோ அதை ஃப்ரை பண்ணிட்டு அது எப்படி மசாலா எந்த கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு கிரைண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். அதை மிளகு, அது கூட சீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், சில்லி. கடாய் மசாலாவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ரைஸ் சூடு இந்த அளவுக்கு வந்துன்னா போதும், ஆஃப் பண்ணிடலாம். தேவையான ஆயில், கொஞ்சமாக கசூரி மேத்தி, இது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா குக்கரோட தேவையான சால்ட்டு, கொஞ்சம் டர்மரிக் பவுடர்,
ஆனியன் டொமேட்டோ அதை ஃப்ரை பண்ணிட்டு லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது குக் ஆகிட்டு இருக்கும். ஸோ சைடில் நம்ம இன்னொரு வேலை என்ன பண்ணோம் அப்படின்னா பன்னீரை ஃப்ரை பண்ணணும். ஸோ அது கேரட் கொஞ்சம் பேனில் ஆயிலை விட்டு பட்டர் ஒரு 1 ஸ்பூன் பட்டர் விட்டு பண்ணிட்டு பன்னீரை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி இந்த அளவுக்கு பன்னீர் ஃப்ரை பண்ணியிருந்தா போதும். ஸோ அது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆனியன் பெல் பெப்பர் அதே சேம் ஆயில போட்டு இதுக்கு என்ன பண்ணால் வெயில் ஆஃப் பண்ணிடுறோம். வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, கியூமின் பவுடர், ஜீரா பவுடர் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடர், இதுதான் அந்த பவுடர். இது இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனலாக ஸோ இது கூட நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம்னா பட்டர். ஃபைனலாக பட்டர், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி,